பாதத்திலே சமர்ப்பிப்போம். ரோமியர் 12:1 சொல்லப்பட்டது போல தூய உயிருள்ள வழியாக நம்ம இந்த நேரத்தில் அவரை நம்ம ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவரை போற்றவும் புகழவும் ஆராதிக்கவும் வேண்டும் என்ற வார்த்தையின்படியாக இதோ இந்த ஒரு நல்ல மாலை பொழுதிலே உங்களையும் என்னையும் இந்த இறை பகிர்விலே ஆண்டவர் அவருடைய கிருபையினால் அழைத்திருக்கிறார். உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா, அந்த புதிய வருடத்திலே கடந்த 10 நாட்களாக கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறீர். வருடங்களை உம்முடைய நன்மைகளினால் முடிசூட்டுகிறவர். கடந்த நாட்களை எங்களை வழிநடத்தியது போலவே இதோ இந்த வருடத்தினுடைய நாட்களையும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த இறை பகிர்வை ஆண்டவரை உமக்கு உகந்த வகையிலே நாங்கள் எடுத்து செல்ல தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் நிர்மூலமாக்குகிறேன். ஐ ரிபுக் த ஸ்பிரிட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களும் இயேசு கிறிஸ்துடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த நேரத்தில் வரும்படியாக கட்டாயப்படுத்துகிறேன். விண்ணக தந்தை நடாத நாற்றுக்கள் எவ்வாறு வேரோடு பிடுங்கப்படுகிறதோ அதுபோல இந்த இறை வார்த்தைக்கு பகிர்வுக்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேரோட பிடுங்கி கடலில் போய் வேரூன்றி நிற்கும்படியாக கட்டளையிடுகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறியக்கூடிய அறிவுக்கு எதிராக தலை தூக்கக்கூடிய எல்லா விதமான மேட்டிமையான எண்ணங்களும் குதர்க்க வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக போகும்படியாக கட்டளையிடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். ஆவியானவரை அசைவாடுங்க. மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அன்னை மரியாதை அம்மா எங்களுக்காக பரிந்துரைக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை பகிர்வுக்கு மீண்டுமாக நம்ம இணைத்த எல்லாம் உள்ள இறைவனுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். இறை பகிர்வுக்கு இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலைப்பு, கவலையை மறப்போம், கடவுளோடு இணைந்து மகிழ்வோம். கவலையை நம்முடைய இருக்கக்கூடிய கவலையை மறப்போம், கடவுளோடு இணைந்து மகிழ்வோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது இறை வார்த்தையையும் 6வது இறை வார்த்தையையும் மையப்படுத்தி இந்த நாளில் நாம சிந்திக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 4:4 இறை வார்த்தை நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தெரிந்த பரிச்சயமான ஒரு வார்த்தை தான். ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுகிறது? அநேகமா இந்த மாதிரி இரண்டு திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் பைபிள்ல நம்ம நிறைய வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்கிறோம். ஆண்டவரோடு நம்ம இணைந்து இருக்கின்ற அந்த திருவிவிலியத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது நிறைய வார்த்தைகள் ஒரே வார்த்தைக்குள்ள, அந்த ஒரு வாக்கியத்துக்குள்ள அதே வார்த்தை ரிப்பீட்டாக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நிறைய வரும். அந்த வார்த்தைகள்ல இந்த வார்த்தையும் ஒன்று. ஒரே இதுல 2 இடத்துல சொல்றாரு, நீங்கள் மகிழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள், மீண்டும் கூறுகிறேன் மகிழுங்கள். பொதுவாகவே நமக்கு மகிழ்ச்சி எப்போ வரும், ஒரு மனிதனுக்குள்ள மகிழ்ச்சி எப்போ வரும் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம நினைச்சது நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறப்போ நமக்கு மகிழ்ச்சி வரும். நாம விரும்புறது நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறப்ப, நம்முடைய எந்த இதை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்வில் நடக்கிறப்போ நமக்கு மகிழ்ச்சி வரும். இது இயல்பானது, இயற்கையானது. இது ஸ்பெஷல் எதுவும் கிடையாது. ஏன்னா கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கும் அறியாத மக்களுக்கும் ஒரு வேற்றுமையை நான் ஒன்று தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா? இதை கிறிஸ்துவை அறியாத மக்களும் இந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டுதான் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லாமே கிடைச்சதுக்கு பிறகு நான் மகிழ்கிறேன், என்னுடைய நிறைவு நான் கண்களால் காண்பவற்றின் அடிப்படையில தான் இருக்குது அப்படின்னா அது நிலையானது அல்ல. இங்கு சொல்லக்கூடிய மகிழ்ச்சியும் அதை குறித்து சொல்லப்படுவது அல்ல. அப்ப மாறாக ஆண்டவர் எந்த மகிழ்ச்சிய நம்ம கிட்ட சொல்றாரு அப்படின்னா, அதே திருத்தூதர் பவுல் 1 தெசலோனிக்கேயருக்கு 5வது அதிகாரத்துல 16வது வார்த்தையில் எழுதுறாரு, நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருங்கள். இப்ப 2 வார்த்தைக்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இந்த வார்த்தையில என்றும் மகிழுங்கள் இங்கேயும் குறிப்பிடுறாரு அவர். என்றும் மகிழுங்கள்னு இங்க சொல்றாரு, அங்கே எப்போதும் மகிழ்ச்சியோட இருங்கள் அப்படின்னா அப்ப என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருக்கிறோம் இல்லைங்களா? வெறும் சந்தோஷத்தை மட்டும், அதாவது ஒரு நிறைவானதை நம்முடைய கண்களால் பெற்ற பிறகு மட்டுமே வரக்கூடிய மகிழ்ச்சி இல்லாமல், நாம துன்பத்துல இருக்கின்ற பொழுதும், நாம பிரச்சனையோட இருக்கின்ற பொழுதும் அந்த பிரச்சனையை நாம் மகிழ்ச்சியோடு அணுகுவதுதான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றார். இது இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அபகுக்கு 3வது அதிகாரத்துல அவருடைய இறுதி பகுதியில அபகுக்கு ரொம்ப தெளிவா சொல்றாரு. கடைசியில அவர் மகிழ்றார். அவருடைய மகிழ்ச்சி எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னா, அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி கனி தராமல் போனாலும்,
ஒலிவ மரம் பயனற்று போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும் நான் ஆண்டவரில் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், எப்ப இருக்கணும் அப்படின்னா, எல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச பிறகு மகிழ்ச்சியா இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. எதுவுமே கிடைக்காம இருக்கிறப்போ ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்து இருப்பது தான் உண்மையான மகிழ்ச்சி. இதைத்தான் திருப்பாடல்கள் 4வது அதிகாரத்துல தாவீது அரசர் சொல்றாரு, ரொம்ப அருமையா சொல்றாரு, ஆண்டவரிலே நான் மகிழ்ந்திருப்பேன். எந்த இடத்துல அவர் மகிழ்ச்சி அவருடைய உள்ளத்துல இருக்குது அப்படின்னா, தானியமும் திராட்சையும் நன்கு விளைகின்ற காலத்தில் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை என்னுடைய உள்ளத்திற்கு நீர் அளித்திருக்கிறீர் அப்படின்னு சொல்லி திருப்பாடல்கள் 4வது அதிகாரத்துல தாவீது அரசர் சொல்றார். இது சொல்லக்கூடிய சூழ்நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் மகிழ்ச்சியான சூழ்நிலையில இல்ல. அவருடைய சொந்த மகன் அப்சலேம் அவரை கொலை செய்வதற்காக தேடுகின்ற அப்படி ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டு ஒரு தந்தையானவர் அந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு இணைந்து இருப்பவர்களால் மட்டுமே மகிழ்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில நமக்கு ஆண்டவர் இந்த விஷயங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். எது அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேவைகளை தேடி இங்க நம்ம வந்திருக்கிறோம், அதை நாடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடுகின்ற இந்த தேடுதல்ல நம்ம எதை நோக்கி பயணித்து நம்ம இங்க வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல ஒரு மைய புள்ளியா வச்சு நம்ம நினைச்சு சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, அநேகம் பேர் ஜெபக்குழுவுக்கு நம்ம இங்க வருகிறது கவலையோடு தான் அமர்ந்திருக்கிறோம். ஆனா இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவருடைய திருமுற்றத்துக்கு நன்றியோடு நுழையுங்கள், மகிழ்ச்சியோடு அவருடைய உள்ளத்துக்கு போங்கன்னு தான் சொல்லுது. ஆனா இங்க வந்து கொண்டிருக்கிற இல்ல வரப்போகிற நிறைய பேர், அநேகம் பேர் நம்ம ஒரு பாரத்தோட ஒரு கவலையோட வர்றோம். அது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா போறப்போ நம்ம ஒரு மன நிறைவோட செல்லணும். நம்ம வரக்கூடிய அந்த உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் நம்ம உள்ளத்துல வச்சுட்டு கவலையோடையே இருக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் நிறைவுகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் நிறைவேறுவதற்கு அது தடையாக இருக்கிறது. அப்ப எப்ப நம்மகிட்ட இருந்து இந்த மகிழ்ச்சி எடுக்கப்படுது அப்படின்னு நம்ம உன்னிப்பா கவனிச்சோம் அப்படின்னா, எப்ப நம்ம பிரச்சனைகளை சந்திக்கின்றோமோ அந்த நேரத்துல நமக்கு பயமும் கவலையும் வருகின்றது. இந்த கவலை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வருகின்ற பொழுது உள்ளத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வெளியில போகுது. இப்ப திருப்பாடல்கள் அந்த 4வது அதிகாரத்துல தாவீது அரசர் சொன்னது அதே வார்த்தையை இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பாத்தீங்கன்னா, அந்த மகிழ்ச்சி உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மேலான மகிழ்ச்சியை நான் உங்களுக்கு எனக்கு அளித்திருக்கிறேன்னு சொல்லி தாவீது அரசர் சொல்ற மகிழ்ச்சியை நாம கனிகளால், தூய ஆவியானுடைய கனிகளால இந்த மகிழ்ச்சியை நாம பெற்றிருக்கிறோம். ஆனாலும் ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, ஒரு துயரம் வருகின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி ஏன் நம்மளை விட்டு போகுது அப்படின்னா, அதை நமக்கு எந்த விதத்துல கையாளணும் அப்படிங்கிற தெரியாம இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான். ஏன்னா அதனால கவலை உள்ள வந்துடுது. கவலை உள்ள வந்தனால மகிழ்ச்சி நம்மை விட்டு போயிடுது. இப்ப கவலை ஏன் உள்ள வருது, அதை எப்படி வெளியில எடுக்கிறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லூக்கா 12வது அதிகாரத்துல ஆண்டவர் இந்த கவலையை குறித்து விரிவா சொல்றார். 22 வார்த்தைகளிலிருந்து 30 வரை உள்ள வார்த்தைகள்ல 2 சம்பவங்களை மையமா வச்சு இந்த கவலைப்படுவதை குறித்து ஆண்டவர் பேசுறார் இல்லைங்களா. முதல்ல காகத்தை பாருங்கிறார். நீங்க காகங்களை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, தானியங்களை சேர்த்து வைப்பதும் இல்லை, ஆனாலும் கடவுள் அதற்கு உணவளிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பறவைகளை விட மேலானவர்கள் அல்லவா, அவருடைய உருவிலும் அவருடைய சாயலிலும் படைக்கப்பட்ட நாம். இது வெறும் வாயின் வார்த்தைகளாக மட்டும் அங்கே சொல்லிட்டு போல, பைபிள்ல அநேக இடங்கள் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம். பசியோடு இருந்த மக்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்த்து அவர்கள் மீது பரிவு கொண்டு 5 அப்பங்களை 5000 பேருக்கு உணவளித்து அவர்களுடைய உணவு தேவையை நிறைவேற்றியதை பார்க்கலாம். பாலைவனத்துல இஸ்ராயல் ஜனங்கள் பசியோடு இருந்த பொழுது வானத்தில் இருந்து மன்னாவை அவங்களுக்கு கொடுத்து 40 ஆண்டுகள் வழி நடத்தின விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எலியா உங்களுக்கு 3.5 வருஷம் அந்த பஞ்சத்துல இருந்த பொழுது அவங்களுக்கு காகத்தினுடைய கால்களில் இறைச்சி, காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் எலியாவுக்கு கொடுக்கப்பட்ட விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இவங்களுடைய எல்லா தேவைகளும் எப்படி நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா, அவங்க அந்த தேவைகளை நோக்கி அவங்க போகல, மாறாக அவங்க எதை நோக்கி போயிருந்தாங்க அப்படின்னா, ஆண்டவரை தேடி அவங்க போயிருந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த தேவைகளை நிவர்த்தி செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால நீங்க கவலைப்பட வேணாங்கிறார். அந்த மாதிரி தேவையை நான் பார்த்துக்கிறேன், நான் செய்யறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்கள் கவலைப்படுவதனால் உங்களுடைய உயரத்தை 1 முழம் கூட்ட முடியுமா அப்படின்னு அதே அந்த அதிகாரத்துல கேட்கிற. இந்த சிறு விஷயத்தை கூட செய்ய முடியாத நீங்கள் கவலை ஏன் படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு உதாரணம்னு சொல்ற.
காட்டு செடிகள் எப்படி வளர்கிறது என்பதை பாருங்கள். அவை உழைப்பதும் இல்லை, நூற்பதும் இல்லை. ஆனால் சாலமோன் உடுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆடைகளின் மேன்மையை காட்டிலும் அது சிறந்ததாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வார்த்தை ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் எரியக்கூடிய அந்த காட்டு புல்லுக்கே நான் அவ்வளவு அணிகலன் செய்கிறேன் என்றால் உங்களுக்கு அதை விட மேலாக செய்ய மாட்டேனுங்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாதாரண காட்டு புல்லுக்கே அத்தனை அணிகலன்கள் செய்யக்கூடிய நம் ஆண்டவர். இப்ப இந்த இரண்டு வார்த்தைக்கு நடுவுல என்ன ஒரு வார்த்தை மிக முக்கியமா போடப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்பிக்கை குன்றியவர்களே அப்படிங்கிற ஒரு வார்த்தை மிக முக்கியமாக அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்ப நம்முடைய நம்பிக்கை, நம்மளுடைய எந்த இடத்துல ஆண்டவர் மீது நமக்கு நம்பிக்கை குறைவு ஏற்படுகிறதோ அப்போதான் கவலை உள்ள வருது. அப்ப எப்ப நம்ம அந்த கவலையை நம்ம தூக்கி போடணும்னு முடிவு பண்றோமோ அப்ப அந்த இடத்துல நம்ம முதல்ல ஆண்டவர் இறுக பற்றி பிடித்து, அவர் என் கூட இருக்கிறார். எசையா 41:10 சொல்ற மாதிரி, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே, நான் உன் கடவுள், நான் உனக்கு வலிமை அளிப்பேன், நான் உனக்கு உதவி செய்வேன், என்னுடைய நீதியின் வலக்கரத்தினால் உன்னை நான் ஏந்துவேன் தாங்குவேன்னு சொல்ற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நம்பிக்கை நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னா இந்த கவலை நம்மை நெருங்க கூட முடியாது. அது முடிவுல ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தையா சொல்லிக்கிட்டே வந்து இதை எப்படி கொண்டு வந்து முடிக்கிறார் அப்படின்னா, எதை உண்பது என்றோ எதை குடிப்பது என்றோ நீங்கள் கவலை கொண்டிருக்க வேண்டாம். இந்த கவலையெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா, பிற இனத்தவருக்கே வரும். இப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்குது இல்லைங்களா? ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்கலாம், அந்த நோயை குணப்படுத்துறது ஒரு தேவையாக இருக்கலாம். ஒரு சிலருக்கு கடன் இருக்கலாம், அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியில வருவது அவங்களுடைய தேவையாக இருக்கலாம். ஒரு சிலது அவங்களுடைய எதிர்காலம், ஒரு வீடு கட்டணும்னு நினைச்சிருக்கலாம், ஒருத்தவங்க இடம் வாங்கணும்னு நினைச்சிருக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்கு வரன் பார்க்குற விஷயமா இருக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. இந்த தேவை எல்லாமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு தெரியுங்கிறார். லூக்கா 12வது அதிகாரம் 30வது இறை வார்த்தை, ஏனெனில் உலகு சார்ந்த பிற இனத்தவரே இவற்றை எல்லாம் தேடுவர், உங்களுக்கு இவை தேவை என்பது உங்கள் தந்தைக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை பாருங்க, உங்கள் கடவுள், ஏன் கடவுள், ஏன் இன்னும் ஆண்டவர்னு கூட அந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணாம உங்கள் தந்தைக்கு தெரியும். நம்மை அப்பா தந்தை என்று அழைப்பதற்கான உரிமை பெற்ற சொந்த பிள்ளையாக நம்மை மாற்றி எடுத்த அந்த உறவை இந்த இடத்துல கொண்டு வர்றார். அந்த உறவுல நாம நிலைச்சு இருக்கிறப்பதான் இந்த தேவைகளை நாம் சந்திக்க முடியும். அதைத்தான் 2வது வார்த்தையில சொல்றாரு, இந்த தேவை உங்களுக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இந்த தேவையை எப்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன், எப்ப நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும், எப்ப நீங்க இதை எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னா, முதலில் ஆண்டவரை நாடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேவையை தேடி போடாம தேவனை தேடி போனால் நமக்கு இவை அனைத்தும் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையும் அதுதான் சொல்லுகிறது. லூக்கா 12வது அதிகாரம் 31வது இறை வார்த்தை, நீங்கள் அவருடைய ஆட்சியை நாடுங்கள், அப்பொழுது இவை உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற ஆஃபர், அத்தனையும் சேர்த்து கொடுக்கப்படுங்கிறார். நம்ம ஜவுளி கடையில நம்ம ஊர்ல பார்த்துருப்போம் ஒரு ஆஃபர், ஒரு சேலை வாங்கினால் ஒரு சேலை இலவசம். இங்க கல்ஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 200 ரியாலுக்கு நீங்க பொருட்கள் வாங்கினீங்கன்னா 100 ரியால் ஃப்ரீ. இங்க கல்ஃப்ல ஊர்ல எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க ஜவுளி கடை, எல்லா ஊர்ல பல ஜவுளி கடையில நான் பார்த்துருக்கிறேன், ஒரு சேலை வாங்கினா ஒரு சேலை இலவசம். இப்போ அதோட கண்டிஷன் பாருங்க, நீங்க ஒரு சேலை வாங்கினா மட்டும்தான் ஒரு சேலை இலவசம். ஒரு சேலை வாங்காம நம்ம போய் கடையில ஒரு சேலை ஃப்ரீயா கொடுங்கன்னு கேட்டா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க, வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதோடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு சேலை வாங்கணும். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு, முதலில் என்னை நாடு. ஏன்னா ஆமோஸ் 5:6 வார்த்தை இன்னும் அதிகமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஆண்டவரை தேடுங்கள் வாழ்வீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அவரை தேடுகின்ற பொழுது, அவரை நாடுகின்ற பொழுது, அவரை முதன்மைப்படுத்துகின்ற பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நம்ம சேலைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணுதான். இங்க நம்ம அவரை மட்டும் எடுத்து புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அனைத்தையும் அவர் தர்றேங்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஆஃபர் நம்ம எங்கேயுமே கேட்க முடியாது இல்லையா? இப்படி ஒரு பெஸ்டான ஆஃபர் உலகத்துல நம்ம எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அப்படியான ஒரு ஆஃபர் நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம செய்யக்கூடியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், ஆண்டவரை தேடுங்கள் நீங்கள் வாழ்வீர்கள். அப்ப நமக்குள்ள ஒரு இயல்பா ஒரு கேள்வி வரலாம், என்ன பிரதர் தேடுங்க தேடுங்கன்னு சொல்றீங்க, நம்ம தேடாமலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஆண்டவரை தேடுறதுனாலதான் இங்க வர்றோம் இல்லைங்களா? இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் அந்த தேடுதல் இருக்கு, இல்லைன்னா நம்ம இந்த பிரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கவே மாட்டோம்.
அப்ப நம்ம ஆண்டவரை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அப்ப தேடுதல்ங்கிறது எதை குறிக்குது? நான் தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் பிரேயர் அட்டன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். நீங்க சொல்ற விஷயத்தையெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்ற அந்த ஃப்ரூட்டை, அந்த கனியை, என்னுடைய தேவையை நிறைவேற்ற முடியல, என் கண்ணால பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 6வது இறை வார்த்தை. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறை உள்ளவர்களுக்கே தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளுடைய எல்லா கேள்விக்கான வரிய இங்க திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய லெட்டர்ல ரொம்ப தெளிவா விளக்கத்தை கொடுக்கிறார். இறைப்பற்று ஆதாயம் தருவதுதான். நீங்களும் நானும் இறைப்பற்று இல்லாம இந்த ஜெபக்குழுக்கு வரல, ஆலயத்துக்கு போகாம இருக்கல. நம்ம வாரம் போறோம், திருப்பலியில கலந்து கொள்றோம், ஜெபமாலை ஜெபிக்கிறோம், எல்லா ஆன்மீக காரியங்களையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். இது எல்லாமே இறைப்பற்று தான். நம்ம செய்யக்கூடிய எல்லா ஆன்மீக காரியங்களுமே இறைப்பற்று தான். ஆனால் இந்த இறைப்பற்று ஆதாயம் தருவதுதான். ஆனா யாருக்கு ஆதாயம் தருவதுங்கிறத சென்ட்வால் இங்க விளக்குறாரு அப்படின்னா மன நிறைவு உள்ளவர்களுக்கே தரும். ரொம்ப தெளிவா சொல்றார். அப்ப மன நிறைவு இல்லாமல் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற யாருக்கும் இது ஆதாயம் தராது அப்படிங்கிறதுதான் இதுக்கு பொருள். இப்ப நான் கவலையோட இங்க உட்கார்ந்து இருக்கிறேன், கண்ணீரோட நான் வந்துட்டு இருக்கிறேன், ஒரு கஷ்டத்தோட இங்க இருக்கிறேன் அப்படின்னா இது ஆதாயம் தருமானா கண்டிப்பா தர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 37 திருப்பாடல்கள் 37:4 இறைவார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன்னுடைய உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். நமக்கு என்னென்ன தேவை என்பது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு இருக்கிற இப்ப என்னென்ன தேவைகள்லாம் இப்ப நம்ம சொன்னோமோ, நம்ம தியானிச்சோமோ, அத்தனை தேவைகளும் ஆண்டவருக்கு தெரியும். நம்முடைய ஒவ்வொருடைய தேவைகளும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாக அவர் செய்ய வல்லவர். ஆனா நம்மளுடைய பார்ட் என்ன அப்படின்னா, ஆண்டவரிலே நீ மகிழ்ச்சி கொள், உன்னுடைய உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவு செய்வார். அப்ப நம்ம கவலையோட போறப்ப, நம்ம துயரத்தோட போறப்ப, கண்ணீரோட கஷ்டத்தோட நம்ம போய் ஒரு இடத்துல நிக்கிறப்போ, ஆலயத்துக்குள்ள நுழையிறப்போ அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுமா அப்படின்னா கண்டிப்பாக இது நிறைவேற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான், சான்ஸ்லெஸ் தான். ஏன்னா இதை ஒரு சம்பவத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா 1 சாமுவேல் 1வது அதிகாரம் அன்னாளுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்தோட இது அப்படியே பொருந்தி போகும். இப்ப நம்ம தியானிக்கின்ற இந்த சம்பவம் முழுக்க அன்னாளுடைய வாழ்க்கையில ஒப்பிட்டு போகும். 1 சாமுவேல் 1வது அதிகாரத்துல நீங்க தொடக்கத்திலேருந்து வாசிச்சீங்க அப்படின்னா அந்த அன்னாளுடைய வலி வேதனைகள் எப்படி இருந்ததுங்கிறத எல்கானா அவருடைய கணவர் அன்னாள் கிட்ட பேசுற அந்த ஒரு வார்த்தையிலேயே நமக்கு அருமையா புரிஞ்சுக்கலாம். 3 கேள்விகளை அன்னாளை பார்த்து அவர் கேட்கிறார். நீ ஏன் அழுகிறாய்? நீ ஏன் உணவு அருந்தவில்லை? நீ ஏன் மனம் வருத்தம் அடைகிறாய்? அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேள்விகளை அன்னாள்கிட்ட கேட்கிறார். அப்ப அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? அழுது கொண்டு இருந்தார்கள், உண்ணாமல் இருந்தார்கள், வருத்தத்தோடு இருந்தாங்க, கவலையோடு இருந்தாங்க. இன்னும் நம்ம தொடர்ந்து அதை வாசிச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அண்ணா மனம் கசிந்து அழுதி புலம்பி ஆண்டவரிடம் மன்றாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்ற வார்த்தையெல்லாம் அதுல நம்ம வந்துகிட்டே இருக்கும் வரிசையா. இவ்வளவும் கஷ்டத்தோட கவலையோட கண்ணீரோட இருந்த அந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில இடையில ஆண்டவர் இடைப்பட்டாரா அப்படின்னா அது வரைக்கும் வரல, எந்த ஒரு இடத்துலயுமே வரல. எந்த இடத்துல ஆண்டவர் முதல்ல அந்த இடத்துல வர்றாரு அப்படின்னா, அவங்க ஏலியை கூட பாக்குறப்போ குடிகாரி ஒருத்தவங்க உளறிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் ஏலியினுடைய கண்களுக்கே தெரியுது. இப்ப அவங்க அன்னாள் மேல இரக்கம் கொண்டு இப்ப அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும். இப்ப அன்னாலும் நம்மை போல, உங்களை போல, என்னை போல இறைப்பற்று நிறைந்தவங்க தான். அதனாலதான் ஒவ்வொரு ஆண்டுதோறும் அவங்க ஆண்டவருடைய ஆலயத்தை நோக்கி போறாங்க. ஆனா அந்த ஆண்டவருடைய ஆலயத்துல போய் இவங்க என்ன பண்றாங்க? அழுது புலம்பி மன்றாடி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா விதமான அழுகையும் கண்ணீரும் கவலையும் அந்த இடத்துல அவங்களுடைய உள்ளத்துல இருக்குது. இப்ப அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்களுடைய தேவையை நிறைவேற்றணும்னு ஆண்டவர் விரும்புறார். அப்ப முதல்ல என்ன நடக்கணும்? அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலையை தூக்கணும். அந்த கவலை தூக்கி எந்த இடத்துல மகிழ்ச்சி வருதோ அந்த இடத்துலதான் அவங்களுடைய தேவை நிறைவேறணும். இது எப்படி நிறைவேறுவதற்கு சாத்தியம்? நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய கவலையை எப்படி வெளியில கொண்டு போகுது அப்படின்னா, இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையில எடுத்து பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை ஏலியின் மூலமாக அண்ணாளுடைய உள்ளத்துக்குள் ஊடுருவுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலி சொல்லுகின்ற ஒரே ஒரு வார்த்தை தான், மன நிறைவோடு செல்,
இஸ்ரவேலின் கடவுள் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த ஒரு வார்த்தை தான். அவங்க 10, 12, 13 வார்த்தையா ஒன்னு சாமுவேல் 1 தொடக்கத்திலேருந்து அவங்க அழுதுகிறாங்க, புலம்பு, என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை, ஒரு இறை வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஊடுருவுது. என்ன அந்த இறை வார்த்தை? மன நிறைவோடு செல், உன்னுடைய கடவுள் உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டருள்வார். இதைத்தான் நம்ம பார்த்தோம். இறைப்பற்று உள்ளவர்கள் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கு தான் அது தரும். இப்போ அண்ணாளுடைய வாழ்க்கையில இந்த சம்பவத்துக்கு முன்பாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அண்ணாலே சொல்றாங்க ஒரு இடத்துல, ஏலிகிட்ட சொல்றப்ப சொல்றாங்க, இதுவரை என்னுடைய உள்ளத்தில் இருப்பதை நான் ஆண்டவரிடம் கொட்டி கொண்டிருந்தேன், அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன் தான் சொல்றாங்க அந்த இடத்துல. அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கான பதில் கிடைச்சதா அப்படின்னா இல்ல. ஆனா இதற்கு பிறகு என்ன நடக்குது? இந்த வார்த்தை அவங்களுடைய உள்ளத்துக்குள்ள போனதற்கு பிறகு இறை வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் உணவு அருந்தினார்கள், அவர்களுடைய முகம் அதன் பிறகு வாடி இருக்கவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் இறை வார்த்தைக்கு உள்ள வல்லமை இதுதான். உயிருள்ள அந்த வார்த்தை, ஆற்றலுள்ள அந்த வார்த்தை, இரு பக்கமும் வெட்டக்கூடிய கருக்குள்ள அந்த வார்த்தை. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நம்ம கையாண்டு கொண்டிருந்தாலும் நம்ம கவலையை தூக்கி போட்டுட்டு மகிழ்ச்சிக்குள்ள மாறணும் அப்படின்னா இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்துக்குள்ள வரணும். அண்ணால் அந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்க, அடுத்த நாள் போறாங்க. இப்ப பாருங்க, அந்த ஜெபம் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிருக்கு. இதுவரைக்கும் புலம்புன அண்ணால் எப்ப ஆண்டவருடைய வார்த்தையை ரிசீவ் பண்ணாங்களோ, பண்ணதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா அதிகாலையில், அடுத்த நாள் காலையில் அவர்கள் ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை வழிபட்டு திரும்பினார்கள். அவ்வளவுதான் இருக்குது. அங்க எந்த புலம்பலும் இல்ல, எந்த கவலையும் இல்ல, எந்த கண்ணீரும் இல்ல, எந்த அழுகையும் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, வார்த்தை உள்ள போயிடுச்சு, மகிழ்ச்சி உள்ள வந்துருச்சு, மன நிறைவு அவங்களுக்குள்ள இப்ப நிறைவா இருக்குது. ஆனா அவங்க பிரச்சனை தீரல. அவங்க இன்னும் அந்த பிரச்சனையில தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த பிரச்சனை இருக்கின்ற பொழுதும் அவர்கள் மன நிறைவோடு இருந்தார்கள். இதுதான் ஆண்டவர்களே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, ஆண்டவரோடு இணைந்து இருக்கக்கூடிய மகிழ்ச்சி. இது என்ன நம்பிக்கை அப்படின்னா, கிடைக்கும் என்கிற நம்பிக்கை. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், நம்பிக்கைன்னா என்ன? எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்கிற மன உறுதி தான் நமக்கு நம்பிக்கைன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? ஆனா தீத்து 2வது அதிகாரத்துல அந்த வார்த்தை எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பதை நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. நம்ம காத்திருக்கிறோம், எதிர்பார்க்கிறது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத கவலையோட காத்திருக்க கூடாது. மாறாக எப்படி காத்திருக்கணும்? மகிழ்ச்சியோட காத்திருக்கணும். இப்ப அண்ணாளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய டிரான்ஸ்பர்மேஷன் ஆனதே இந்த விஷயத்துலதான். கவலையோட இருந்த அவங்களுடைய உள்ளம் புதுப்பிக்கப்பட்டு இப்ப மகிழ்ச்சியை முழுவதுமாக அவங்க பெற்றுக்கொள்றாங்க, மன நிறைவோட இருக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில எல்கானாவோட சேர்ந்து போய் ஆண்டவரை வழிபட்டு அவங்க வீடு திரும்புறாங்க. வார்த்தை ரொம்ப தெளிவா 2 வார்த்தையில அதை முடிக்கிறார் ஆண்டவர். எப்படி முடிக்கிறார் அப்படின்னா, அன்னாள் எல்கானா அவர்கள் கூடி வாழ்ந்தார்கள், அன்னாளை ஆண்டவர் கண்ணோக்கினால் அண்ணா ஆண் குழந்தை பெற்றெடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல அழுகைக்கு கிடைக்காத ஒரு பதில் எப்படி ஈஸியா அவருடைய மன நிறைவு முடிஞ்சதற்கு பிறகு எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை சுதந்திரித்துக் கொண்டார்கள். மகிழ்ச்சிக்கு, ஒரு உள்ளத்துல இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலனை அண்ணாளுடைய வாழ்க்கையில நம்ம இந்த விஷயத்துல நம்ம தெளிவாக பார்க்க முடியும். இத ஒரு விஷயம் மட்டும் கிடையாது, இந்த முதல் அதிகாரத்துல மட்டுமே அண்ணால் அதை கடந்து போக முடியாது. நீங்க 2வது அதிகாரத்தினுடைய முதல் வார்த்தையும் அதை நோக்கிதான் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வார்த்தையை அண்ணால் அப்படித்தான் சொல்றாங்க. 2வது அதிகாரம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையில் அவங்க சொல்றாங்க, ஆண்டவரை அண்ணா மன்றாடி கூறியது, ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது, ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது, என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது, ஏனெனில் நான் நீர் அளிக்கும் மீட்பில் களிப்படைகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அவங்களுடைய உள்ள முழுக்க அந்த கவலையிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து முழுசா அவங்க வெளியே வந்துட்டாங்க, கம்ப்ளீட்டா வெளியில வந்துட்டாங்க. இப்ப அவங்களுடைய உள்ளத்துல இருக்கிறது முழுக்க மகிழ்ச்சி தான். இப்ப எந்த வேண்டுதலும் இல்ல. இப்ப அவங்களுக்கு, ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணுதான், அது கிடைச்சிருச்சு. இப்ப அவங்களுடைய உள்ளத்துல வேண்டுதல் இல்ல, உள்ளத்துல மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கு. அந்த மகிழ்ச்சியை மட்டும்தான் அவங்க ஆண்டவர்கிட்ட தெரியப்படுத்துறாங்க. என்னுடைய இதயம் ஆண்டவரை நினைத்து மகிழ்கின்றது அப்படின்னு தான் அவங்க தெரியப்படுத்துறாங்க. இப்ப இங்க ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் மீண்டும் அன்னாளை கண்ணோக்கினால் அவர்களுக்கு 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளும் கிடைக்க பெற்றது அப்படின்னு போடப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணுதான் இல்லையா? ஒண்ணுதான் எதிர்பார்த்து வந்தாங்க. அது கவலையோட, பிரச்சனையோட, கண்ணீரோட, அழுகையோட இருக்கிறப்ப கிடைக்காத அந்த ஒண்ணு எப்ப அவங்க மகிழ்ச்சியான மனநிலைக்கு மாறுறாங்களோ அந்த நிமிஷத்துல ஒண்ணு இப்ப எத்தனை ஆயிடுச்சு? 6 ஆயிடுச்சு. இப்ப நாம இந்த இடத்துல வந்திருக்கிறோம், கூடி வந்திருக்கிறோம். எந்த மனநிலையில் இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்துல அன்னாளுடைய அந்த அந்த சம்பவத்தை ஒப்பிட்டு பார்த்து இந்த நேரத்துல நம்ம நினைவு கூற வேண்டிய ஒரு தருணத்துல நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அன்னாளை போல ஒரு பிரச்சனை இருக்கிறது, ஒரு தேவை இருக்கிறது. நம்ம இந்த தேவையை தேடி நம்ம வந்திருக்கிறோமா, இல்ல ஆண்டவரை தேடி இந்த இடத்துல வந்திருக்கிறோமா? ஆண்டவருடைய இயக்க விருப்பம் எல்லாமே ஒண்ணுதான். மனித உள்ளத்துக்காக ஆண்டவர் பேர் ஆவலோடு இயங்கிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறார். நம்ம உள்ளம் மட்டும்தான் அவருக்கு தேவை. அது ஒண்ணு மட்டும் நம்ம அவர்கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படும். ஒவ்வொரு வீட்லையும் என்னென்ன தேவைகள் தேவை என்பது அவருக்கு தெரியும். வீட்டில் இந்த நேரத்தில் குளிரா இருக்குதா, உங்களுக்கு ஹீட்டர் வேணும்னாலும் ஹீட்டர் தேவைனாலும் ஹீட்டர் கொடுப்பார். நீங்கள் சம்மர் டயத்தில் உங்களுக்கு ஏசி வேணும்னாலும் ஏசி கொடுப்பார். உங்களுக்கு டூ வீலர் வேணும்னா, இல்லை சைக்கிளில் தான் போயிட்டு இருக்கேன், சைக்கிள் உங்களுக்கு டூ வீலர் வேணும்னாலும் டூ வீலரும் கிடைக்கும், கார் வேணும்னா காரும் கிடைக்கும். நம்முடைய எல்லா தேவைகளுமே சந்திக்கப்படும். ஆனால் நாம் தேவைகளை தேடி போகக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது, மாறாக நாம் தேவனை தேடி போகக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தை மட்டும்தான் பார்க்கிறார். அந்த உள்ளத்தை முழு மனதோடு எந்த நேரத்துல நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறோமோ அந்நாளை போல நம்ம ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாக நம்ம இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இப்ப நம்ம கண்களை மூடி இந்த நேரத்துல முழுமையாக இந்த நேரத்துல நம்ம சமர்ப்பிப்போம். நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவருக்கு தெரியுங்கிறது இறை வார்த்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. லூக்கா தன்னுடைய 12வது அதிகாரத்துல அந்த இறை வார்த்தையை ரொம்ப தெளிவா சொல்றார். உங்களுடைய தேவைகள் எல்லாம் உங்களுடைய தந்தைக்கு தெரியும் என்பதை தெளிவாக சொல்கிறார். நம்முடைய எல்லா தேவைகளும் அவருக்கு தெரியும். அத்தனையும் நிறைவேற்ற வேண்டும் என்றால் முதலில் நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை தூக்கி போடுவோம். 1 பேதுரு 5:7 இறை வார்த்தை அதான் சொல்லுகிறது. உங்கள் கவலை எல்லாம் என்னிடம் விட்டு விடுங்கள், நான் உங்கள் மீது கவலையாய் இருக்கிறேன். நம்ம அந்த கவலையை வச்சுக்கிட்டு இருக்க வேண்டாம், கொடுத்துடலாம், ஆண்டவர்கிட்ட கொடுத்துடலாம். அவர் என்கிட்ட கொடுங்கிறாரு, நம்ம அவர்கிட்ட கொடுத்துடலாம். நம்ம அழுக வேண்டாம், புலம்ப வேண்டாம், கண்ணீர் விட வேண்டாம், அதுக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய அனைத்து தேவைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையில் நாம் விசுவாசத்தோடு நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அத்தனையும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நமக்கு அதெல்லாம் எல்லா தேவைகளுமே பிலிப்பியர் 4:19 இறை வார்த்தையின்படியாக அவருடைய ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு எல்லா தேவைகளையும் அவர் நிறைவேற்றி இருக்கிறார். அவருடைய தழும்புகளால், அவருடைய காயத்தினால் நாம் சுகம் பெற்று இருக்கிறோம். நமக்கு கிடைக்க வேண்டியது எதுவுமே புதுசாக இல்லை, எதுவுமே புதுசு கிடையாது. எல்லாமே அந்த கொலைசியர் 2:14 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டதுபடி நமக்கு எதிரான எல்லா கடன் பத்திரங்களையும் அவர் தம் சிலுவையில் அட்டிக்கப்பட்ட ஆணிகளின் மூலமாக தகர்த்தெறிய செய்து எல்லா விதமான ஆபிரகாமுக்கு கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் கிடைப்பதற்கு நம்முடைய உள்ளத்தில் தடையாக இருக்கக்கூடிய இந்த கவலையை இந்த நேரத்தில் வேரோடு பிடுங்குவோம். இதுவரை கவலையோடு நாம் ஜெபித்த ஜெபத்திற்காக இந்த நேரத்தில் கடவுளிடம் மன்னிப்பு கேட்போம். அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, எந்த இடத்திலெல்லாம் ஆண்டவரே யாக்கோபு சொன்னது போல இருமனம் உள்ளவர்கள் என்னிடமிருந்து எதையும் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற இறை வார்த்தையின்படியாக நாங்கள் கவலையோடு ஜெபித்த நம்பிக்கை இல்லாத இருமனம் உள்ள அந்த ஜெபத்திற்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்னிப்பு கோருகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இதுவரை நாங்கள் ஜெபித்த அந்த அவிசுவாசமான ஜெபங்கள் இனி எங்களுடைய வாழ்விலே எடுக்கப்படாதபடி இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். அப்பா, நாங்கள் கவலை இல்லாமல் இவ்வாறு அன்னால் அந்த இறை வார்த்தையின்படியாக அந்த கவலையில் இருந்து விடுவித்து மகிழ்ச்சிக்கு மாறினாரோ அதே போல ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஊற்றப்பட்டிருக்கிறது. உயிருள்ள ஆற்றல் வாய்ந்த இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளிலும் கூர்மையான அந்த இறை வார்த்தையை எங்களுடைய தேவைகளுக்கு எப்பையெல்லாம் தேவைப்படுகிறதோ அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தி எங்களுடைய உள்ளத்தில் எந்த பயமும் எந்த கவலையும் வராதபடி மீண்டும் அச்சத்துக்கு உள்ளாக்கும் மனப்பான்மை அல்ல, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்கு உரிய மனநிலையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அப்பா, தந்தையே என்று அழைப்பதற்கான மனநிலையை நாங்கள் பெற்றவர்களாக, உம்முடைய சொந்த பிள்ளைகளாக நீர் எங்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையின் வழியிலே நாங்கள் பயணிக்க இந்த நாளிலே இருந்த எல்லா தடைகளையும் நீர் உடைத்தெறிய செய்திருக்கிறீர். அதற்காக இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கவலைகளை எல்லாம் இந்த நேரத்தில் எடுத்து மாற்றி எங்களை மகிழ்ச்சியான உள்ளத்திற்கு இந்த நேரத்திலே மாற்றி இருக்கிறீர். திருப்பாடல்கள் 4வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டது போல திராட்சையும் தானியமும் நன்கு விளைகின்ற காலத்தில் எங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி
மகிழ்ச்சியை விட ஒரு மேலான மகிழ்ச்சியை இந்த நாளிலே எங்கள் உள்ளத்திற்கு அளித்திருக்கிறீர். நாங்கள் எத்தனை பிரச்சனைகளில் இருந்தாலும், எங்கள் எத்தனை துன்பங்கள் சூழ்ந்து கொண்டாலும் நீர் எங்களோடு இருக்கிறீர் என்ற இறை வார்த்தையின்படியாக, அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன், கலங்காதே நான் உன் கடவுள் என்ற இறை வார்த்தையின்படியாக எங்களோடு நீர் இருக்கிறீர் ஆண்டவர். 1 யோவான் 4:4 இறை வார்த்தையில் சொல்லப்பட்டது போல, உலகில் இருக்கிறவனை விட எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் மகா பெரியவர் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே எங்களுக்கான எல்லா கவலைகளையும் உன் மீது நாங்கள் இறக்கி வைக்கிறோம். உன் மீது கொண்ட நம்பிக்கையினால், விசுவாசத்தினால், காண்பவற்றின் அடிப்படையில் அல்லாமல் காணாதவற்றின் அடிப்படையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கக்கூடிய அந்த எதிர்நோக்கை குறித்து மகிழ்ச்சியான தருணத்திலே அத்தனை தேவைகளையும் நீர் நிறைவேற்ற வல்லவர் என்று சொல்லி, அப்பா, இந்த நேரத்திலே உன் பாதம் வருகிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரியும் நம்முடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொரு தேவைகளும் நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இறை பற்று ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறைவு உள்ளவர்களுக்கே அது தரும் என்ற இறை வார்த்தை இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்திலே ஆழ பதித்திருக்கிறீர். எங்களுடைய உள்ளம் இந்த நாளிலே இந்த ஜெப வழிபாட்டை விட்டு நாங்கள் செல்லுகின்ற பொழுது மன நிறைவோடு செல்லக்கூடிய உள்ளத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.